விரதத்தோட மகிமை பற்றி பேச போகிறேன். வரலட்சுமி விரதம் என்பது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும், குழந்தை பாக்கியம் வேண்டியும், அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டியும் சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் விரதம். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. அப்ப இதுக்கு ஒரு ஃபியூ பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. மரகத நாட்டில் குந்தின சாருமதி என்ற பெண் தன் கணவர், மாமனார், மாமியார் அவங்க குடும்பத்தோட மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க. சாருமதி தினமும் லட்சுமி தேவியை வணங்குவதாக வழக்கம் கொண்டிருந்தாங்க. மேலும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லோருக்கும் பணிவிடை செய்து அவங்களுக்கு நிறைய பணிவிடை செய்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இதனால் மனம் மகிழ்ந்த வரலட்சுமி அவங்க கனவுல தோன்றி, உனது பக்தியால் மனம் மகிழ்ந்தோம், என்னை நினைத்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு போதனை செய்தார்கள். இதனால் மறுநாள் காலையில் அவங்க கண் விழித்ததும் கனவில் கண்டவற்றை குடும்பத்தினரிடம் கூறினாங்க. இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அனைவரும் இதை சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதியாக எடுத்தாங்க. இதனால வரலட்சுமி விரதம் அருளை பெற்றார்கள் அந்த விரதம் முடித்து. அப்புறம் இந்த செய்தி நாட்டு மக்கள் அனைவருக்கும் பரவியது. இதனால வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நாட்டில் உள்ள அனைவரும் ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு. பத்ரவர்ஷர் என்ற மன்னன் மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தர். அவரது மனைவி கரச்சந்திரிகா. இவங்களுக்கு குழந்தை சியாமா பாலா என்ற மகள் இருந்தாள். சியாமா பாலா பெரியவள் ஆயிட்டோன்னு அவங்களுக்கு சக்கரவர்த்தியான மாலாத்தாள் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அவங்க மகளை திருமணம் செய்து சென்ற பிறகு அவங்க மகள் பிரிந்த கவலையில கரச்சந்திரிகா மிகவும் சோகமாக இருந்தாங்க. அப்ப சோகமாக இருந்த பிறகு ஒரு நாள் மகாலட்சுமி வேடத்துல ஒரு வயசானவங்க வேடத்துல மகாலட்சுமி கரச்சந்திரிகா வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அரண்மனைக்கு. மகாலட்சுமி என்று கரச்சந்திரிகாவுக்கு தெரியல. அவங்க அந்த விரதத்தை ஒரு வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க சொன்னாங்க கரச்சந்திரிகாவிடம். ஆனா அவங்களுக்கு மகாலட்சுமி என்று தெரியாது. அதனால அதை கடைபிடிக்கவில்லை. மகாலட்சுமியையும் துரத்தி விட்டுட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவங்க மகாலட்சுமியும் தெரியாது. அப்புறம் மகாலட்சுமி நேராக அவங்க மகள் ஷியாமா பாலா வீட்டுக்கு அரண்மனைக்கு சென்றாங்க. அப்ப ஷியாமா பாலா அந்த வரலட்சுமி விரதத்தை நன்றாக கடைபிடித்தார்கள். அவங்களுக்கு மேலும் மேலும் செல்வம் விருத்தி அடைந்தது. இதற்கிடையில் அவங்க தாயார் கரச்சந்திரிகாவுக்கு செல்வம் எல்லாம் அழிந்து விட்டது. இதை அறிந்த கரச்சந்திரிகா ஒரு பானையில் நிறைய தங்க நாணயங்கள் வைத்து அவங்க அம்மாவிடம் அனுப்பிவிட்டார்கள். அம்மா ஆனா அவங்க அம்மா கரச்சந்திரிகா அது தெரிந்து பார்த்தப்ப எல்லாம் கறிக்கட்டையாக இருந்தது. இதை தெரிந்தவுடன் கரச்சந்திரிகாவுக்கு அவங்க சியாமா பாலா அவங்க அம்மா கிட்ட நீங்க வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதனால அவங்க அம்மாவும் அதை ஃபாலோ பண்ணி அந்த மகாலட்சுமி விரதத்தை கரச்சந்திரிகா ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் அவங்க மேலும் மேலும் நன்றாக செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு கதை இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்டோரி. சித்ரநேமி என்ற தேவகுல பெண் நீதிபதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், தேவர்களுக்கிடையே ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்கதான் தீர்வு காணுவாங்க. ஒரு சமயத்துல கைலாயத்தில் பெருமாளும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்கட்டான் விளையாடு கொண்டிருந்தாங்க. அப்போ பார்வதி தேவி நான் தான் ஜெயித்து விட்டேன் என்று கூறினார்கள். ஆனால் சிவபெருமான் நான் ஜெயித்து விட்டேன் என்று கூறினார்கள். இருவருக்கு இடையில் வாக்குவாதம் நடைபெற்றது. இதனால சித்ரநேமியை அவங்க தீர்ப்பை கேட்டாங்க. ஆனா சித்ரநேமி பரமசிவன் தான் ஜெயித்தார் என்று போட்டியில் கூறினார்கள். இதனால் பார்வதி தேவி நீ பொய் சொல்லியிருக்கிற, இதனால உனக்கு குஷ்ட ரோகம் வரும் என்று கூறினார்கள். அப்ப அவங்க கூறிய உடனே சித்ரநேமி அவங்க மனதார பார்வதி தேவியிடம் வேண்டினாங்க, எனக்கு இந்த குஷ்ட நோய் போகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவங்க சொன்னாங்க, பார்வதி தேவி சொன்னார்கள், நதிக்கரையில் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் உனக்கு ஏற்பட்ட இந்த நிலை மாறும் என்று சாப விமோசனாக அருள் தந்தாங்க. சித்ரநேமியும் அந்த மாதிரி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தார்கள். அப்ப நோயெல்லாம் அவங்களுக்கு நீங்கிவிட்டது. இதுதான் வரலட்சுமி விரதத்தோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அப்ப வரலட்சுமி விரதம் வழிபட்டால் அஷ்டலட்சுமிகளும் நமக்கு சேரும் என்பது ஒரு ஐதீகம்.
வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கும், குழந்தை பாக்கியம் நீடிக்கும் என்பது ஐதீகம். நாங்க இப்ப ஒரு பஜன் பாடுறோம். இஷ்டநேத்ரா பஜன் பாடுவாங்க. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮ ಮೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮ ಮೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುಟ ಹೆಜ್ಜೆ ಗಜ್ಜೆ ಕಾವಲ ಧ್ವನಿಯ ದೂರುದು ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಲಗಿ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ. ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುದು ಗಜ್ಜೆ ಕಾಲಗಳ ಧ್ವನಿಯ ದೂರುದು ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಲಗಿ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮ ಮೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಕನಕಾವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ್ತ ಬಾರೆ ಮನಕಾಮೇನಯ ಸಿದ್ಧಿಯ ದೋರೆ ದಿನಕರ ಕೂಡಿದೆ ಜಡೆ ಹೊಲೆಯು ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬೇಗ. ಕನಕವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ್ತ ಬಾರೆ ಮನಕಾಮೇನಯ ಸಿದ್ಧಿಯ ದೋರೆ ದಿನಕರ ಕೂಡಿದೆ ಜಡೆ ಹೊಲೆಯು ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬೇಗ. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮ ಮೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಅತ್ತಿತ್ತಗಲದೆ ಭಕ್ತರ ಮನೆಯೊಳಿ ನಿತ್ಯ ಸುಮಂಗಲ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ಸತ್ಯವ ತೋರುದು ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತಡಿ ಹೊಳೆಯವ ಪುತ್ತಲಿ ಬೊಂಬೆ. ಅತ್ತಿತ್ತಗಲದೆ ಭಕ್ತರ ಮನೆಯೊಳಿ ನಿತ್ಯಂ ಸುಮಂಗಲ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ಸತ್ಯವ ತೋರುದು ಸಾಧು ಸಜ್ಜನ ಚಿತ್ತಡಿ ಹೊಳೆಯವ ಪುತ್ತಲಿ ಬೊಂಬೆ. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮ ಮೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಾಡಿ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಣ್ಗನ ಕೈಯಾದಿರುವುದ ಬಾರೆ ಕುಂಕುಮಾಕಿದೆ ಪಂಕಜಲೋಚನ್ ವೆಂಕಟರಮಣ ವೆಂಕಟರಾಣಿ. ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಾಡೆ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕನ ಕೈಯಾದಿರುವುದ ಬಾರೆ ಕುಂಕುಮಾಕಿದೆ ಪಂಕಜಲೋಚನ್ ವೆಂಕಟರಮಣನ ವೆಂಕಟರಾಣಿ. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮ ಮೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಚಕ್ಕೆರೆ ತುಪ್ಪದ ಕಾಲುಗ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳ ಅಕ್ಕರೆಯುನ್ನಾಲಗಿರಿ ರಂಗ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠ್ಠಲ ರಾಣಿ. ಚಕ್ಕೆರೆ ತುಪ್ಪದ ಕಾಲುಗ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳ ಅಕ್ಕರೆಯುನ್ನಾಲಗಿರಿ ರಂಗ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠ್ಠಲ ರಾಣಿ. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮ ಮೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್.